வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல் நடந்துட்டு இருக்கு. இதுல 13th ஆகஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட் ஜிஎஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். ஆர்டிகல் 371A எதை பத்தி பேசும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த கொஸ்டின் எது சம்பந்தப்பட்டது? பாலிட் ரிலேட்டடான கொஸ்டின். ஆனா பாலிட்டில எதுக்கு ஆர்டிகல் 371 கேட்கறாங்கன்னு டவுட் வரல. இதுக்கான ரீசன் நான் சொல்றேன். அதாவது 2019 இருந்து இந்த ஆர்டிகல் 370 371 இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 2019 ஆர்டிகல் 370 ரொம்ப நியூஸ்ல இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் யாருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிவோக் பண்ணியிருப்பாங்க 2019. அதுக்கப்புறம் இந்த 371 370 இதுல அதிகமான கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த இதுலதான் என்னன்னா இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இப்ப ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீரோடது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டுக்கு என்னன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதுல 371 இருக்கும். அந்த 371ல ஏல இருந்து ஜே வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா 371A எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. நாகாலாந்து வரும். ஞாபகத்துல வச்சுக்க. இதுக்கு ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபண்டமெண்டலாவும் லேர்ன் பண்ணணும், ஷார்ட்கட்டும் வச்சுக்கணும். இது எதுக்காகனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுனா ஓகே மைண்ட்ல நிற்கும். பட் எக்ஸாம் ஹாலில் நம்ம ரீகலெக்ட் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இது மேத் கிடையாது, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும், ஃபேக்சுவலான பாயிண்ட். அதனால என்ன பண்ணா ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இங்க ஏ இருக்கா, ஏன்னா என்ன ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் வருது ரைட்டா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா இப்போ லேண்ட் அப்படின்னு இருக்கு. லேண்ட்னா என்ன நிலம். போதும் நம்ம என்ன நிலத்துக்கு தான் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்போம். அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வரணும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏ ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட், லேண்டும் ஃபர்ஸ்ட். அப்ப 371A அப்படின்னு வந்தாவே நாகாலாந்து. சும்மா கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அடுத்து பி ஃபார் என்ன வரும்னா அசாம் வரும். சி மணிப்பூர், டி ஆந்திரம், இ ஏன்னா ஆந்திரால சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொண்டு வரதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மாதிரி. அடுத்து எஃப் சிக்கிம். இது எப்படின்னா சிக்கிம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், அதாவது ஃபாஸ்ட் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். அதாவது நீங்க ஏதாவது ஃபாஸ்டா போனீங்கன்னா போய் சிக்கிக்கிடுவீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஜி ஃபார் மிசோரம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ராம்ஜி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். அடுத்து ஹச் இதுல வரும், அருணாச்சல் வரும். அதாவது ஹச் அருணாச்சல். ஸோ ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து ஐ ஐ ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதாவது கோவாக்கெல்லாம் ட்ரிப் போறோம்னு வச்சுக்கலாம். ஐயா கோவாக்கு ட்ரிப் போறோம் அப்படின்னு கொஞ்சம் குசியாவும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கேன். ஐ அப்படின்னா கோவா வரணும். ஜே ஃபார் கர்நாடகா. ஸோ ஏதாவது ஒரு 3ல இருந்து 4க்கு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்றதா இருக்கும். அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேள்வி என்ன 371A இது சம்பந்தப்பட்டதுன்னா நாகாலாந்து சம்பந்தப்பட்டது. அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2025 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல இந்தியாவோட ரேங்க். இது எப்போதும் என்னன்னா கரண்ட் அஃபேர் தான். கரண்ட் அஃபேரும் இந்த ரிப்போர்ட் இண்டெக்ஸ் இது ரிலேட்டடா கேட்பாங்களே அதை வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா கரண்ட் அஃபேர் நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க மே மாசம் இது நியூஸ்ல இருந்தது தான். இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு பார்த்தா 130வது வரும். இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 130, ஆன்சர் 130 வரும். அடுத்து மகா சிவராத்திரி எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம்? இது லாஜிக்கலா கூட ஆன்சர் பண்ணலாம். மகா சிவராத்திரினா பிப்ரவரி மந்த் வரும். அந்த பிப்ரவரியில டேட் கொடுத்திருந்தாதான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும். மந்த் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். 26 பிப்ரவரி தான் 2025ல மகா சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அடுத்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்னெல்லாம் டெசர்ட் இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. தெற்கு அரைகோளத்தில் அமைந்துள்ள பாலைவனம் எதுன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா ஜியாகிரபி தான். ஆனா ஜியாகிரபில மேப் ரீடிங் பேஸ்ட் எடுத்திருக்காங்க. இங்க பாருங்களேன். அதாவது நம்ம எர்த்ல இருக்கிற மேஜர் டெசர்ட்டை எப்படி பிரிப்போம்னா இந்த ஈக்குவேட்டர் ரீஜனுக்கு மேல இருக்கிறது ஒன்றும் கீழே இருக்கிறது ஒன்றா பிரிப்போம். கீழே என்னெல்லாம் இருக்கு பாருங்களேன். அட்டகாமா இருக்கும், அடகோனியன் இருக்கு, நமீப் இருக்கு, கலங்காரி இருக்கு, அதே மாதிரி ஆஸ்திரேலியன். ஆஸ்திரேலியனுக்கு இன்னொரு பேர் கிரேட் விக்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் விக்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன அண்டார்டிகாவுமே என்னன்னா டெசர்ட் தான். சரி, இதை வச்சு பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் பாருங்களேன். இதெல்லாம் வரும்னா அண்டார்டிகா டெசர்ட் வரும், அட்டகாமா டெசர்ட் வரும், கலங்காரி டெசர்ட் வரும், அண்ட் ஆல்சோ கிரேட் விக்டோரியா வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் வரும். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸி தான். சரி, அடுத்த கேள்வி பாருங்களேன். அதாவது எந்த டெசர்ட் சதர்ன் மோஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்கிறாங்க. இது என்னன்னா காண்டினென்ட் பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா காண்டினென்ட்ல சதர்ன் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்களேன், இந்த காண்டினென்ட் பொறுத்தவரைக்கும் சதர்ன் மோஸ்டா கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இது சதர்ன் மோஸ்ட் கிடையாது. ஆப்பிரிக்கானோட இதுல மட்டும்தான் சதர்ன் மோஸ்ட் என்ன இருக்குன்னா
இந்த கலங்காரி இருக்கும். ஸோ அதனால வரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, கலங்காரி தான் வரும். சரி, அடுத்து போங்க. 10th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நித்தி ஆயோக்கு யாரு சேர் பர்சனா இருக்கான்னு கேக்குறாங்க. ஸோ நித்தி ஆயோக்கோட சேர்மன் அப்படின்னு சொன்னாவே யாரு வருவானா, பிரைம் மினிஸ்டர். இது வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களோ அவங்க தான் வந்து என்னன்னா அதோட சேர்மனா இருப்பாங்க. நித்தி ஆயோக்கோட சேர்மனா இருப்பாங்க. அதனால அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் என்னன்னா சேர் பர்சன். அடுத்து டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி எது அப்படின்னு கேக்குறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது என்ன கொஸ்டின்னா பிசிக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுல நம்ம லேர்ன் பண்ணுவோம்னா லைட் கான்செப்ட்ல லேர்ன் பண்ணுவோம். இந்த டைமென்ஷன் இதெல்லாம் எங்க லேர்ன் பண்ணுவோம்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் லேர்ன் பண்ணுவோம். அதாவது ஒன்றும் கிடையாது, கம்ப்ளீட் பிசிக்ஸ் அவங்க டீச் பண்ணும்போது யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல இந்த மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலான்னு சொல்லிட்டு அந்த லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது வெலாசிட்டி, அக்சலரேஷன், ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா அந்த டைமென்ஷனுக்கான ஃபார்முலா இருக்கும். பட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து என்னன்னா என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு குவாண்டிட்டி அது ஃபார்முலாவே கிடையாது. ஏன்னா இது சம்மந்தப்பட்டது என்னன்னா லைட் சம்மந்தப்பட்டது. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா வரும். அடுத்த பாருங்க, திவானி ஹரிஷ் அப்படின்னு இருக்கா. இது எது ரிலேட்டடானது டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடா வரும்னா ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில மெடிவல் ஹிஸ்டரியில வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா அங்க பாருங்க, கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஃபண்டமெண்டல் டாபிக் மைண்ட் மேப்பா எடுத்திருந்தேன். அதுல நல்லா கவனிங்க, டெல்லி சுல்தானேட்டோட பார்ட் 2ல அவங்களோட சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க பாருங்களேன், திவானை ஹரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி டிபார்ட்மெண்ட். இதுக்கு நான் ஷார்ட்கட்மே சொல்லியிருப்பேன். என்னன்னா இப்ப மெடிவல் பீரியட் அப்படின்னு வந்தாவே என்ன, அப்பயும் அரசர் இருக்காங்க. ஒரு அரசர் ஒரு நாட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற என்ன தேவை, அவங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும்னா மிலிட்ரி வேணும், ரைட்டா? அந்த மிலிட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால இங்க பாருங்களேன், ஹரிஷ்னா ஆல்பபெட்டிக்கல ஃபர்ஸ்ட் ஏ வருது. அப்ப மிலிட்ரி தான் என்ன, எந்த ஒரு அரசருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் தேவை. அதனால என்ன பண்ணிடலாம்னா ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். திவானை ஹரிஷ் அப்படின்னு வந்தாவே என்ன அப்படின்னு பார்த்தா ரிலேட்டட் டு டிஃபென்ஸ் ஆர் வந்து மிலிட்ரி வரும். சரி, அடுத்து போமா. அடுத்த கேள்வி பாருங்களேன், என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒண்ணும் கிடையாது, நம்ம இஸ்ரோல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கூட வந்து டைப் பண்ண போறாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க் இருக்கும் பாத்தீங்களா, அது யார் பார்ப்பாங்கன்னா இந்த இன் ஸ்பேஸ் பார்ப்பாங்க. அவங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணும் கிடையாது, ஒரு பேக்ட் மாதிரி ஒரு புக்ல வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். அது எந்த ஸ்டேட்டோட சைன் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. கர்நாடகா. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு தெரியலன்னா என்ன பண்ணணும்னா ஸ்கிப் பண்றதுதான் பெஸ்ட். ஏன்னா தெரியாத ஒரு கொஸ்டினை கை வச்சு நமக்கு மார்க் போறதை விட ஓகே இது கரண்ட் அஃபேர் நம்மளுக்கு தெரியலன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அதை நம்ம ஸ்டாண்டர்டா ஆன்சர் பண்ணிட்டு வந்தாவே நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் வரும். சரி, அடுத்து போமாம். அடுத்து என்ன கேள்வி, டெல்லி லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து என்ன கொண்டு வந்திருப்பானா உமன் ரிசர்வேஷன்ஸ் பில். அதாவது 106 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எதை பத்தி பேசணும், லோக்சபா அதே மாதிரி டெல்லி அசம்பிளி அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளில 1/3 வந்து உமனுக்கு ரிசர்வேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிக்கிள் அது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்டிகல் 239 தான் வந்து சேஞ்ச் பண்ணும். அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட ஆர்டிகல் இருக்கும் கான்ஸ்டியூஷன், அதுல சேஞ்ச் பண்ணும்போது தான் என்னன்னா அது அக்செப்டபிள் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணப்பட்ட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 239 அடுத்து வாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ட் பிளஸ் டேப் இந்த கீயை நம்ம யூஸ் பண்ணும்போது இது என்ன கொஸ்டின் நான் முதல்ல சொல்றேன். கம்ப்யூட்டர் என்டிபிஸ்ல கம்ப்யூட்டர்ல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி ஷிஃப்ட் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இதுல என்னன்னா இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுல ஆல்ட் பிளஸ் டேப் அந்த கீயை நம்ம யூஸ் பண்றோம்னா என்ன ஆகும்னா இப்ப நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். அதாவது கூகுள் குரோம் இருக்கும், பவர் பாயிண்ட், அடாப் ரீடர் இதெல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்கும் போது டக்குன்னு ஒரு இதுல இருந்து இன்னொன்னுக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆல்ட் பிளஸ் டேப் கீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா போய்க்கலாம். இதுல ஷார்ட்கட்ஸ் கீ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அடுத்து போமா. அடுத்து என்ன, திவானை வந்து ஹரிஷ். இது எது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்குங்க. டெல்லி சுல்தானேட்டோட அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் தான் என்னன்னா இது சம்பந்தப்பட்டது. அடுத்து நேஷனல் கூகுள் மிஷன் எப்ப லான்ச் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. 2014. ஸோ அதாவது ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப கூகுள் மிஷன் எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்கீங்கன்னா மாடுகளுக்கானதுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ரீசெண்டா ஏன் நியூஸ்ல இருந்துச்சுன்னா இங்க பாருங்களேன், 2024, 25, 26 இதுல கேபினெட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஸ்கீமை ரிவிஷன் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இது நியூஸ்ல இருந்தது.
அதை வச்சு கேட்டிருக்காங்க. பழைய ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பேன்னா 2014 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்மில வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவார்னு கேட்குறாங்க. அதாவது பிரசிடென்ட் பாலிட்டி ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ணும்போது அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டே சொல்லுவாங்க. என்னன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸோட தலைவர் யாருன்னு சொன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிகல் சொல்லும். அதை வச்சுதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பாலிட்டி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். சரி, அடுத்த போமா. அவ்வளவுதான். இவ்வளவுதான் இந்த இந்த ஷிஃப்ட்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. இப்ப கம்ப்ளீட் வந்து என்னன்னா ஜிஎஸ் கோர்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரபி எடுத்துட்டு இருக்கேன். அது எடுத்தோன்னா இதுல வந்து அட்டாச் பண்ணிடும். கம்ப்ளீட் ஜிஎஸ்க்கான ஒரு டீச்சர் மாதிரி வந்து ஆன்லைன்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஏன்னா அப்கமிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பர்டிகுலரா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த கோர்ஸ் நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டடா தான் கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை நீங்க ஜாயின் பண்ணணும்னா 59 வந்து பே பண்ணணும். என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னிலிருந்து 30 டேஸ் கணக்கு வரும். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.